தமிழ்நாடு அரசின் பல்வேறு துறைகளில் உள்ள காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும், பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த வேண்டும், ஊதிய உயர்வு அளிக்க வேண்டும் உள்ளிட்ட 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி ஜாக்டோ ஜியோ அமைப்பினர் பணி புறக்கணிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இதுகுறித்த விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் வழங்கலாம். கேட்கலாம். ராஜேஷ், விரிவான விவரங்கள். வணக்கம். தமிழகம் முழுவதும் ஜாக்டோ ஜியோ அமைப்பினர் 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி இன்று ஒரு நாள் பணி புறக்கணிப்பு போராட்டத்திலே ஈடுபட்டிருக்கிறார்கள். சென்னையை பொறுத்தவரையிலே ஏழகத்தில் நூற்றுக்கணக்கான ஆசிரியர்கள், அரசு ஊழியர்கள் என அனைவருமாக சேர்ந்து அவர்கள் பணிகளை புறக்கணித்துவிட்டு இந்த போராட்டத்திலே ஈடுபட்டு வருகின்றார்கள். அவர்கள் முக்கியமாக சொல்லக்கூடிய அந்த 10 கோரிக்கைகள் என்னவென்றால், அதாவது தங்களுக்கு அந்த பழைய பென்ஷன் திட்டம் வேண்டும் என்று சொல்கிறார்கள். அதே போல தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலே அரசு பள்ளிகள், அரசு கலை அறிவியல் கல்லூரிகள், வருவாய்த்துறை, அதே போல தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மற்ற அனைத்து துறைகளிலும் ஏராளமான காலி பணியிடங்கள் இருக்கிறது. தொடர்ந்து அந்த காலி பணியிடங்களை நிரப்ப தமிழக அரசு போதுமான நடவடிக்கைகளை எடுக்கவில்லை. இதன் காரணமாக பணியில் இருக்கக்கூடிய அந்த ஊழியர்கள் ஒரு நபரே 3 பேர் வேலையை சேர்த்து செய்யக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது. எனவே உடனடியாக அந்த காலி பணியிடங்களை நிரப்புவதற்கு தேவையான நடவடிக்கையை தமிழக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்றும் தெரிவித்திருக்கின்றார்கள். இது போன்ற 10 அம்ச கோரிக்கைகளை அவர்கள் வலியுறுத்தி இந்த போராட்டத்தில் ஈடுபடுவதாக தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக தொகுப்பூதியத்தில் நியமனம் செய்யப்பட்ட ஆசிரியர்கள் மற்றும் அரசு ஊழியர்களை பணி வரன்முறைப்படுத்த வேண்டும் எனவும், சாலை பணியாளர்களின் 41வது கால அந்த பணி நீக்க காலத்தினை பணிக்காலமாக முறைப்படுத்த வேண்டும் எனவும், பழைய பென்ஷன் திட்டத்தை உடனடியாக அமுல்படுத்த வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்திருக்கின்றார்கள். அது மட்டும் இல்லாமல் பல்வேறு துறைகளில் டெம்பரரி போஸ்டிலே எடுக்கப்பட்டவர்கள் பல ஆண்டுகளாக நிரந்தரம் செய்யப்படாமல் இருக்கிறார்கள். அவர்களையும் விரைவாக நிரந்தரப்படுத்த வேண்டும். அதே போல தமிழ்நாட்டின் பல துறைகளில் பணியாற்றக்கூடிய அரசு ஊழியர்களுக்கு இன்னும் அவர்களுக்கான அந்த ஹைக், அவர்களுக்கான அந்த பதவி உயர்வு என்பது கொடுக்கப்படவில்லை என்றும் சொல்கிறார்கள். எனவே உடனடியாக இவற்றையெல்லாம் சரி செய்து கொடுக்க வேண்டும் என்று தமிழக அரசினுடைய கவனத்தை ஈர்க்கக்கூடிய வகையில் இன்று ஒரு நாள் அவர்கள் பணிகளை புறக்கணித்து இந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.